வணக்கம் உறவுகளே. நாளைக்கு மே 18 தான் வருஷம் வருது அப்படின்னா, அந்த மே 18 வரலாறு என்னன்னு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடிஞ்சால் தயவு செஞ்சு பாருங்க. நம்ம தமிழினத்தோட வரலாறு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ போடுறதுனால யூடியூப்ல கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஈழத்தமிழர்கள் புலிகளை பற்றி பேசினாலே ஸ்ட்ரைக் வரும்னு நல்லாவே தெரியும். பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த வீடியோ ஒரு 4 பேருக்காவது இது மூலமாக நம்மளோட வரலாறு தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னோட ஆசை. பார்த்தீங்கன்னா மே 18 2009, அதாவது சிங்கள ராணுவத்துக்கும் தமிழ் புலிகளுக்கும் சண்டை நடந்திருந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். போர் நடந்துருந்துச்சு. அந்த நேரத்தில் ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அழிக்கப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது சிங்கள ராணுவம் வந்து அந்த நேரத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி உங்களை பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம், ஃப்ரீ ஃபயர் ஜோன்னு சொல்லி அந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால். இங்கே பாதுகாப்பாக நீங்கள் இருக்கலாம்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதை நம்பி ஈழத்தமிழர்கள் கிட்டத்தட்ட 10,000-20,000 பேரில் 2 லட்சம் மக்கள் நம்பி அந்த முள்ளிவாய்க்காலுக்கு போகிறாங்க. ஆனால் போன இடத்துல அந்த சிங்கள ராணுவம் அவன் புத்தியை காமிச்சான். ஒவ்வொருத்தரையும் சுட்டு கொண்டான். அப்பா முன்னாடி பையன் முன்னாடி அப்பாவும் சுட்டு கொண்டான். ஈவு இறக்கமே இல்லாமல் சுட்டு கொண்டாங்க. இது இல்லாமல் வான்வெளி தாக்குதல் நடத்துனாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்டாங்க. இதில் எத்தனையோ குழந்தைங்க, எத்தனையோ பிஞ்சு குழந்தைங்கள்லாம் சாவாங்க. இதெல்லாம் பார்த்தும் எந்த ஒரு உலக அரசோ எந்த ஒரு நாடுகளோ இது கண்டனமே தெரிவிக்கல. மற்ற நாடுகள் விடுங்க, நம்ம தமிழ் தானே, தமிழர்கள் தானே, தமிழ்நாடு தானே, இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி அதை கண்டுக்கவே இல்லை. இப்படி ஒரு கேவலமான ஒரு பிறவியாக தான் அந்த நேரத்தில் அந்த நம்ம தமிழ்நாட்டை ஆண்டு இருந்த முதலமைச்சர்லாம் இருந்தாங்க. இதனாலே என்னமோ அந்த தமிழின வரலாறு வந்து மூடி மறைக்கிறதுக்கு தான் பார்த்தாங்க. இது பெருசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மே 18 தமிழ் அரசோ சரி இல்லைன்னா அது பெரிய ஒரு இதாக கொண்டாட மாட்டாங்க. தமிழ் தேசியம் பேசுகிற அரசு ஆட்கள் மட்டும்தான் இதை வந்து ஒரு நாளாக வந்து அனுசரிப்பாங்க. தயவு செஞ்சு இது வந்து ஒவ்வொரு தமிழர்களுமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நாள். எங்கேயும் குஜராத்தில் பூகம்பம் ஏற்பட்டுச்சுன்னா ஐயோன்னு துடிக்கிறது தமிழ் தான். ஆனால் நம்ம தமிழ் இனமே நமக்கு முன்னாடி அழிக்கப்பட்டுச்சு. ஆனால் அது யாரும் பெருசாக கேட்கவே இல்லை. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கும் தெரியப்படுத்துங்க. வருங்கால தலைமுறைகளுக்கும் நம்ம தமிழன் வந்து துரோகத்தால் வீழ்ந்தாங்கிற வரலாறு தெரியணும். மே 18 அன்றைக்கி உங்களால் முடிஞ்சது ஒரு நிமிஷமாச்சும் உங்களை நினச்சி ஒரு அஞ்சலி செலுத்துங்க இறந்த உயிர்களுக்காக. நன்றி.